118 சங்கீதம் 5வது வசனம் கேட்போமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க போய் பக்கத்து வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸிட்டையோ இல்ல கூட நம்ம உறவினர்கிட்டயோ போய் சொல்றதுனால பிரயோஜனமே இல்லை. சங்கீதக்காரர் சொல்ற நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் விசாலத்துல வைத்தார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது என்ன? நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட நம்ம கண்ணீரை ஊற்றினும் செவிக்கணும். அதிகாலையும் செவிக்கணும், நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் செவிக்கணும். அவரை நோக்கி செவிக்கும் போது உங்கள் கடன் நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவர் விசாலத்துல உண்டாக்குவார், விசாலத்துல வைப்பார். வியாதி நெருக்கமா உங்களை குணமாக்குவார். ஆபீஸில் நெருக்கமா உங்களை விடுதலை செய்வார். குடும்பத்துல சண்டை குழப்பமா எல்லா நெருக்கத்திலிருந்தும் தேவனாய் கர்த்தர் விசாலத்தில் வைப்பார். கலங்காதீங்க, உங்கள் வியாதி எல்லா நெருக்கத்தையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி தருவார். அருமையானவர்களே, கலங்கவே வேண்டாம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதக்காரன் கூப்பிட்டாராம், நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாராம். நம்ம கூப்பிடுவோம். எப்பெல்லாம் கூப்பிடுவோம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 88 சங்கீதம் 1வது வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் கூப்பிடணும், பகலும் கூப்பிடணும். எப்பெல்லாம் கூப்பிடணும்? இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டார், என்ன நீ எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறேன்னு சொல்ல மாட்டார். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்கள் நெருக்கங்கள் மாறிப்போம் பெரியமானவர்களே. இரம்போல் அவரை நோக்கி செபிக்க வேண்டும். இரம்போலும் தேவனோடு உறவாட வேண்டும். இரம்போலும் அவரோடு இருக்க வேண்டும். நிச்சயமா அங்க வியாதி என்ன வியாதியால் சுகமாக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை.